4 மாசம் பொறுமையா இருந்தேன். இது நாளுக்கு நாள் அகங்காரம், ஆணவம், திமிரு, பேச்செல்லாம் ஒரு மாறி போயிட்டு ஆட்டம், பேயாட்டம், காட்டேரி ஆட்டம், ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடுறப்ப இதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா துரோகம் என்னமோ தான் செய்தது நியாயமாகி நியாயப்படுத்தி வருவது போல தெரிஞ்சது. இப்பொழுது ஏப்ரல் 11ஆம் தேதி திடீரென்று பழனிசாமி கூட்டணிக்குள் வந்தார். சில பேர் கேட்கிறாங்க, ஏப்ரல் 12 நீங்க வெளியில போயிருந்தார். நான் ஜனவரி 12 கூட பொங்கல் அணி கூட போவிட, நீங்க யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு சில வாக்குறுதிகள், செய்திகள் கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்டன. அவை நிறைவேறுமா என்று காத்திருந்தேன். இல்லை. நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கத்தான் நாம் கட்சி ஆரம்பித்தோமா என்று எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் கேட்க ஆரம்பித்தீர்கள். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு சில விஷயங்களை மனவிட்டு பேசலாம் என்று இருக்கிறேன். 2019 ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேலூரிலே என் அன்பு நண்பன் மறைந்த சாமி அவர்களின் ஊரிலே மார்ச் 15 தொடங்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றுப்பயணம் செய்து நீங்களும் அங்கெல்லாம் நிர்வாகிகளை கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கினீர்கள். 19 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலிலே நம்மோடு முக்கியமானவர்கள் சிலர் கூட்டணிக்கு வர கட்சிகள் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் சதியால் அவர்கள் வரவில்லை, வர முடியாமல் போனது. அதுபோல 21 தேர்தலிலும் நாம் கிட்டத்தட்ட தனியாகத்தான் போட்டியிட்டோம். 24 என்டிஏ கூட்டணியில சென்றோம். அப்பொழுது அங்கே அண்ணன் பழனிசாமி இல்லை. இப்பொழுது ஏப்ரல் 11ஆம் தேதி திடீரென்று பழனிசாமி கூட்டணிக்குள் வந்தார். சில பேர் கேட்கிறாங்க, ஏப்ரல் 12 நீங்க வெளியில போயிருந்தார். நான் ஜனவரி 12 கூட பொங்கல் அணி கூட போவிட, நீங்க யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? சரிதானே? நீங்க கேட்பீங்க, நிர்வாகிகள் கேட்டா பதில் சொல்லுவேன். அமைதியாக இருந்தேன். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நாம் செய்வது நன்றாக இருக்காது. ஒரு சில வாக்குறுதிகள், செய்திகள் கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்டன. அவை நிறைவேறுமா என்று காத்திருந்தேன். இல்லை. நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கத்தான் நாம் கட்சி ஆரம்பித்தோமா என்று எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் கேட்க ஆரம்பித்தீர்கள். ஏதோ நமது பொதுச் செயலாளர் அன்புக்கு கட்டுப்படுவராச்சே, நட்புக்கு கட்டுப்படுபவராச்சே, அதனால் அவர் ஏதோ கட்டுப்பட்டு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்னும் சில ஊடகங்கள் அவர் வழக்குகளுக்காக பயந்து கொண்டு கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், நாம் வழக்கை பார்த்தெல்லாம் பயப்படுவன் அல்ல, யாரை பார்த்தும் பயப்படுவன் என்று. இருந்தாலும் எனது சுபாவத்திற்கு மாறாக அடக்கி வாசிக்கிறாரே ஏன் என்று நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடத்திலே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னிடம் கேட்பது உண்டு. நான் பிரச்சார வேலையில் போறப்ப என்னோட 10-12 பேர் நம்ம நிர்வாகிகள் உட்கார்ந்துட்டு, ஏன் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு மேல தள்ளம்னா நமது நிர்வாகிகள் சோர்ந்து போய்விடுவார்கள். தேர்தல் பணி செய்வதிலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிடும். பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நமது கட்சி தொடங்கப்பட்டது. அதற்காகவா நாம் உழைத்து வருகிறோம். அதற்குத்தான் பொதுச் செயலாளர் நம்மை வேலை வாங்குகிறாரா என்று தொகுதி கூட்டங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள். சரிதானே? உண்மையா இல்லையா? சரி, இதுக்கு மேல தாங்கினா நல்லா இருக்காருன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் அந்த மாமன்னர் பூலித்தேவன் மண்ணுக்கு சென்ற பொழுது ஏதோ யோசிச்சுலாம் சொல்ல, திடீர்னு போன பிரஸ் கேட்டாங்க, நீங்கள் முதலமைச்சராக நயினார் நாகேந்திரன் பழனிசாமி அவர்களை சொல்கிறார்களே, அவர்தான் சகல அதிகாரம் படைத்தவர், அவர் எடுப்பதுதான் முடிவு என்று சொல்கிறாரே, நீங்கள் அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? நான் சொன்னேன், 2024 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும், அதுதான்
நமது நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது என்கிற முறையில் அந்த கூட்டணியில இருந்தோம். எல்லாத்துக்கும் மேல பழனிசாமி வரல. இப்பொழுது 26 யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலிலே உறுதியாக பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதை சொல்கின்ற விதமாக எங்கள் முடிவை கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் அறிவிப்பேன் என்று சொன்னேன். அப்பயே மீடியா சேர்ந்தவங்க நீங்க அப்பனா தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு கேட்டா இல்லைன்னு இருப்பேன். நானும் அந்த கூட்டத்தில் போயிட்டேன். திருப்பி காட்டுமன்னார் கோயிலில் நம்ம பேரூராட்சி செயலாளர் ஊடக நண்பர்கள் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்களா இல்லைன்னா இல்லைங்கன்னு சொன்னோம். இது திட்டமிட்டு செய்யல. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இதற்கு மேல் காலம் தள்ளினால் அது தேர்தல் பணியிலே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க இந்த தொகுதியில 1000 பேர் கிளை கழகங்கள். எத்தனை கிளை கழகங்கள்ங்க? அந்த பேப்பர் கொடுங்க. மொத்தம் 7 ஒன்றியம், 87 ஊராட்சி, 518 கிளைகள், 5 பேரூராட்சி, 75 வார்டு. இத்தனையில உள்ள நிர்வாகிகள் இன்னைக்கு அப்படி ஜூப்ளியண்டா வந்திருக்கீங்கன்னா ஏதோ வெற்றி விழா கொண்டாட்டம் மாதிரி இருக்கு. இது போல நான் பல தொகுதிகளில் சென்று தொகுதியில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி வருகிறோம். நமது கட்டமைப்பு நீங்கள் பல ஆண்டுகளாக உருவாக்கி வருகிறீர்கள். கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டம்னா நீங்க ஈஸியா வண்டியில ஆட்களை ஊர்ல இருந்து நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையும் வண்டியில ஈஸியா ஏற்றிட்டு வந்துடலாம். பட் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை கழக செயலாளர்களையும் ஊராட்சி செயலாளர்களையும் அனைவரையும் வீடு தேடி சென்று ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர் அழைத்தால் தான் வருவார்கள். சரிதானே? இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா நீங்கள் தானே இங்க வந்திருக்கவங்க தானே தேர்தல் பணியாற்ற போகிறவர்கள். அதனாலதான் ஒவ்வொரு தொகுதியும் இந்த கூட்டத்தை நான் இப்ப போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி ஒரு ஊரா பிரச்சாரத்துக்கு போறது, மாநாடு எல்லாம் ஜனவரி பிப்ரவரியில் வச்சுக்கலாம், பிப்ரவரியில் கூட வச்சுக்கலாம். ஆனா முக்கியம் அடிப்படையா ஒவ்வொரு தொகுதிக்கு செல்ல வேண்டும். இப்ப ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு தான் பாபநாசத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற தொகுதியில கடன் முடிச்சிருவோம். கூட்டணியை பற்றி எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியாக இருக்கும். ஏதாவது கைத்தட்டல் பேசுறதுக்கோ சொல்லல, உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்ல. அன்றைக்கு நம்ம பொதுச்செயலாளர் சரியா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்ன சொல்ல போனா, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இது என்ன யாருக்கும் தெரியாதா? எனக்கு தெரியாதா? முதல்ல பொறுமை காத்தேன். ஏனால் ஒரு சிலர் சொன்ன சில விஷயங்கள் நடக்குமா என்று காத்திருந்தேன். அதற்கு வழி தெரியவில்லை. முடிவெடுத்துட்டோம். இது ஏப்ரல் 12 எடுத்திருக்கலாம், அவசரப்பட வேணாம். உங்கள யாராவது சில பேர் மூட்டை பெரியவர் இருக்காரு, 72ல இருந்து உள்ளவர்கள்லாம் இருக்கீங்க, ஏன் பொதுச்செயலாளர் அவசரப்படுறாரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு தான் 4 மாசம் பொறுமையா இருந்தேன். இது நாளுக்கு நாள் அகங்காரம், ஆணவம், திமிரு, பேச்செல்லாம் ஒரு மாறி போயிட்டு ஆட்டம், பேயாட்டம், காட்டேரி ஆட்டம், ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடுறப்ப இதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா துரோகம் என்னமோ தான் செய்தது நியாயமாகி நியாயப்படுத்தி வருவது போல தெரிஞ்சது. அதான் வெகுண்டு இருந்து நான் வெளியேறினோம். அதுதானே, வேற எந்த காரணமும் இல்லை. யாரோடும் எந்த பேரமும் இல்லை, யாரிடம் எந்த பயமும் இல்லை, எதற்காகவும் நாம் அஞ்சப் போவதில்லை. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு நாம் தேர்தல்களிலே முத்திரை பதிக்கவில்லை என்றாலும் இந்த இயக்கம் உயிரோடு இருக்கிறது என்றால் நீங்கள் தான் காரணம். எத்தனையோ பேர் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக விலை போயிருக்கலாம். ஆனால் விலை போகாத தங்கங்களாக என்னை வழி நடத்துகிற லட்சம் தொண்டர்கள் இருக்கும் வரை நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மீண்டும் சொல்கிறேன், அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கும்
புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கும் இணையாக நம்மிடம் கட்டமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது கட்சியின் செல்வாக்கு பகுதிக்கு பகுதி வேறுபடுமே தவிர கட்சியின் கட்டமைப்பு என்பது உறுதியாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. ஏதாவது ஒரு இடங்களில தொய்வாக இருக்கிறதை நாம் சரி செய்து வருகிறோம். தேர்தலுக்காக எப்படி பொங்கலுக்காக எல்லா வீட்டிலலாம் ஒயிட் வாஷ் பண்ணி பழசெல்லாம் கிளீன் பண்ணி ஒட்டடை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு எப்படி பொங்கலுக்கு தயாராகிறோமோ அது போல நம்ம கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் சுதந்திரமாகவும் வந்து விட்டோம். நாம் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க போகிறீர்கள். அதை செய்து முடிக்க போகிறவன் நான். எத்தனை பேர் போட்டியிடுவோம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் என்றால் தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதியிலே உள்ள கழக நிர்வாகிகள் கையிலே தான் இருக்கிறது. அந்த தொகுதிகளிலே உறுதியாக நாம் போட்டியிடுவோம். உறுதியாக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி யார் அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்க போகின்ற இயக்கமாக இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு, ஏற்கனவே 8 மணி ஆயிட்டு பல ஊர்களில் இருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் இரவு உணவு அருந்திவிட்டு பாதுகாப்பாக அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். மீண்டும் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன். அதுவரை உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.